பிரஷரை குறைக்க இதைவிட எளிய வழி இருக்கவே முடியாது. பல பேருக்கு பிரஷர்னா என்னன்னே தெரியாது. ஒரு மாத்திரை போட்டா போதுங்க அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் பிரஷருக்கெல்லாம் எதுக்குங்க மாத்திரை, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. பிரஷர் ஏன் வருது? பிரஷர் அதிகமாச்சுன்னா நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? அதிகமான பிரஷர் மாரடைப்பை உண்டு பண்ணும், பக்கவாதம் ஏற்படுத்தும், கிட்னியை டேமேஜ் பண்ணும். இதெல்லாம் உடனே நடந்துடாது. வருஷ கணக்கா பிரஷர் கண்ட்ரோல் இல்லைனா தான் இது வரும். இந்த பிரச்சனைகள் வர்ற வரைக்கும் இதற்கான அறிகுறிகளே நம்ம உடம்புல இருக்காது. அதனாலதான் சக்கரை மாதிரி பிரஷரும் ஒரு சைலண்ட் கில்லர் தான். இந்த வீடியோ சர்க்கரை மக்களுக்கு மட்டுமல்ல, பிரஷர் இருக்கிறவங்களுக்கும் முக்கியமான வீடியோ. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டன் அழுத்தி பங்களிப்பு செய்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். பிரஷர் ஏன் வருது? எப்படி உறுப்புகளை பாதிக்குது? பிரஷருக்கு மாத்திரை கட்டாயம் சாப்பிடணுமா? பிரஷர் வந்துட்டா அதற்கான உணவுகள் என்ன? இயற்கையா பிரஷரை கட்டுப்படுத்த முடியுமா? இதை ஒவ்வொன்றா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். 4 மாதத்திற்கு முன்னாடி ஒரு பேஷண்ட எமர்ஜென்சியா கூட்டிட்டு வந்தாங்க. அவருக்கு 1 மணி நேரமா மூக்குல ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருந்தது. எங்கிட்ட கூட்டிட்டு வர்றப்ப மூக்குல எதுவுமே அடிபடல சார், அதுவா ரத்தம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மூக்குல ரத்தம் வர்றதுக்கு மெடிக்கல் டேர்ம்ஸ்ல எபிஸ்டாக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூக்குல ரத்தம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சில பேருக்கு சைனஸ் இன்ஃபெக்ஷன்னால வரலாம், அலர்ஜினால வரலாம், சின்ன காயங்கள் ஏற்பட்டா வரலாம். அந்த பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி மூக்குல வர்ற ரத்தத்தை நிறுத்துறதாம். எமர்ஜென்சி கேர் கொடுத்து அந்த மூக்குல வர்ற ரத்தத்தை நிறுத்தணும். அதை நிறுத்தின பின்னாடி அவருடைய பிரஷரை பார்த்தோம். அவருடைய பிரஷர் 210 140 இருந்தது. நார்மலா இருக்க வேண்டியது 120 80. அதாவது அவருக்கு பிரஷர் ரொம்ப டேஞ்சரஸ் லெவல்ல இருந்தது. அவருக்கு இசிஜி எடுத்து பார்த்தோம், அதுலயும் சேஞ்சஸ் இருந்தது. அந்த இசிஜியை நான் இப்ப போடுறேன், நீங்களே பார்க்கலாம். அப்புறம் எங்க கார்டியாலஜிஸ்ட், அதாவது இருதய மருத்துவர் பார்த்தாரு. இருதயத்தோட செயல்பாடு நல்லா இருக்கு, பிரஷர்னால சில மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கான மாத்திரைகள் கொடுத்தாரு. பிரஷருக்கும் சர்க்கரைக்கும் என்னென்ன மாதிரி அறிகுறிகள் தோன்றும்? நார்மலா சர்க்கரை எவ்வளவு இருக்கணும், பிரஷர் எவ்வளவு இருக்கணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த தமிழ் புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். இமீடியட்டா அவருக்கு பிபி கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷர்மெண்ட் எல்லாம் பண்ணணும். பிபி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அவர்கிட்ட நாங்க கேட்டோம், உங்களுக்கு பிரஷர் இருக்குன்னு தெரியுமான்னு. தெரியும் சார் அப்படின்னு சொன்னாரு. மாத்திரை சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டேன். மாத்திரை சாப்பிடல சார். ஏன் சாப்பிடல அப்படின்னு கேட்டப்ப, ஒரு தடவை சாப்பிட்டா தொடர்ச்சியா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால நான் மாத்திரையே சாப்பிடல அப்படின்னு சொன்னார். ஒரு தடவை சாப்பிட்டா ஆயுசு முழுக்க மாத்திரை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக மாத்திரை சாப்பிடல அப்படின்னு சொல்றது தினசரி ஓபில மக்கள் சொல்ற வார்த்தை. அப்ப அவர்கிட்ட கேட்டேன், உங்க பிரஷர், அதாவது இரத்த குழாயில அழுத்தம் அதிகரிச்சுதான் மூக்குல உள்ள இரத்த குழாய் வெடிச்சு மூக்குல இருந்து ரத்தமா வந்தது. இப்ப பிரஷரையும் குறைச்சிட்டோம், ரத்தம் வர்றது நின்றுச்சு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதே மூளையில உள்ள இரத்த குழாய் வெடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவங்க கூட அவர் மகன் வந்திருந்தாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, மூளையில இரத்த குழாய் வெடிச்சா பக்கவாதம் வரும். அதை சொன்ன உடனே அவரு, என்னை கடவுள் காப்பாத்திட்டார் சார் அப்படின்னு சொன்னார். இனி தப்பு பண்ண மாட்டேன், நான் ரெகுலரா மாத்திரை போட்டுறேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி அதிகமான பிரஷர் டேஞ்சர்னு பல பேருக்கு தெரியும், ஆனா எவ்வளவு டேஞ்சர்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பலூன் எடுத்துக்கிருவோம், அதுல காத்தை நீங்க ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா பலூன் பெருசாகிக்கிட்டே இருக்கும். ஒரு சர்டன் ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா பலூன் வெடிச்சிடும். அது மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற இரத்த குழாய். குறிப்பிட்ட அளவு அழுத்தம், அதாவது பிரஷரை தான் இந்த இரத்த குழாய் தாங்கும். தொடர்ச்சியா அழுத்தம் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த இரத்த குழாய் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். பிரெயின்ல உள்ள இரத்த குழாயில பாதிப்பு இருந்துச்சுன்னா அதுதான் ஸ்ட்ரோக். இருதயத்துல உள்ள இரத்த குழாய் பாதிச்சிருச்சுன்னா அது ஹார்ட் அட்டாக். கிட்னில உள்ள இரத்த குழாய் பாதிச்சிருச்சுன்னா அது கிட்னி ஃபெயிலியர். கண்ணுல உள்ள இரத்த குழாய் பாதிச்சிருச்சுன்னா கண்ணுல இரத்த கசிவு ஏற்பட்டு பார்வை இழந்து போகும். ஆனா அந்த உறுப்புகள் பாதிக்கப்படுற வரைக்கும் நமக்கு எந்த விதமான அறிகுறியுமே தெரியாது. அதனாலதான் பிரஷர் ஒரு சைலண்ட் கில்லர். எனக்கு தான் தொந்தரவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு பல பேர் மாத்திரையே சாப்பிட மாட்டாங்க. அடுத்து பிரஷர் ஏன் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பிரஷர் ஒரு நாள்ல வந்துற வியாதி இல்ல. நம்மளுடைய தவறான வாழ்வியல் மாற்றங்களால பல வருடங்கள் கழிச்சு தான் பிரஷர் வர ஆரம்பிக்கும். அதற்கு முதல் காரணம் ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம்.
இந்த மன அழுத்தம் இருக்கிறப்ப அட்ரினலின், கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோனுடைய அளவு அதிகரிக்கும். ஹார்ட் வேகமாக வேலை செய்யும். இரத்த குழாயெல்லாம் ரொம்ப டைட்டாக ஆரம்பிக்கும். பிரஷர் கூடும். ரெண்டாவது காரணம் உணவுல அதிகப்படியான உப்பு. முக்கியமா தினசரி ஊறுகாய் சாப்பிடுறது, சிப்ஸ் சாப்பிடுறது, பேக்கரி ஐட்டங்கள் சாப்பிடுறது, துரித உணவுகள் சாப்பிடுறது. இந்த உணவுகள்ல சோடியம் அதிகமா இருக்கு. வருட கணக்குல இது சாப்பிட்றப்ப பிரஷர் அதிகரிக்கும். மூன்றாவது காரணம் சரியான தூக்கம் இல்லாதது. ஒரு மனிதனுக்கு குறைஞ்சது 7 மணி நேர தூக்கம் அவசியம். நைட்ல செல்போனை பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. லேட் நைட் தூங்குவாங்க. அவங்களுக்கு போதுமான அளவுக்கு தூக்கம் இருக்காது. இதுவும் பிரஷர் அதிகரிக்க முக்கியமான காரணம். நான்காவது நோ எக்ஸசைஸ். கொஞ்சம் கூட நடக்க மாட்டாங்க. சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறை. இதெல்லாம் உங்க இரத்த குழாயை ரிலாக்ஸ் பண்ணவே விடாது. அதனால பிரஷர் அதிகரிக்கும். ஐந்தாவது உடல் எடை, கொழுப்பு சத்து. உடல் எடை அதிகமா இருக்கிறதும் பிரஷருக்கு ஒரு காரணம். இப்ப நான் சொன்ன அந்த பேஷண்ட்டுக்கும் கொழுப்பு சத்து அதிகமா இருந்தது. அவருக்கு பிரஷரோட சேர்த்து கொழுப்பு சத்துக்கான மாத்திரையும் கொடுத்தோம். கட்டாயம் பிரஷர் இருக்கிறவங்க கொழுப்பு சத்து அதிகமா இருந்துச்சுன்னா அதற்கும் சேர்த்து மாத்திரை சாப்பிடணும். ஆறாவது காரணம் ஃபேமிலி ஹிஸ்டரி. அதாவது பரம்பரையா சில பேருக்கு பிரஷர் வரலாம். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறவங்களுக்கும் பிரஷர் வரலாம். பரம்பரையா எல்லாருக்கும் பிரஷர் வரும் அப்படின்னு இல்லை. பரம்பரைங்கிறது ஒரு டெண்டன்சி தான். அதாவது துப்பாக்கியில் இருக்கிற புல்லட் மாதிரி. அந்த ட்ரிகர் பண்றது நம்ம வாழ்ற வாழ்க்கை முறை. ஸ்ட்ரெஸ், அதிக உப்பு, மன அழுத்தம், எக்ஸசைஸ் இல்லாத வாழ்க்கை முறை, சரியான தூக்கம் இல்லாதது, இதெல்லாம் சேர்ந்து பரம்பரையா பிரஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த அழுத்தம் அதிகமா இருந்துச்சுன்னா எப்பனாலும் பிரஷர் வெளிப்படலாம். உங்களுக்கு பிரஷர் இருக்கா? வயசு என்ன? மாத்திரை சாப்பிட்றீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உலக சுகாதார நிறுவனம் WHO பிரஷரை குறைக்கிறதுக்கு ஒரு 5S ஃபார்முலாவை கொடுத்திருக்கு. இந்த ஃபார்முலாவை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா பிரஷரை குறைக்கலாம். அதுல முதல் எஸ் சால்ட், உப்பை குறைக்கணும். முக்கியமா அதிகம் உப்பு இருக்கிற சிப்ஸ், ஊறுகாய், பேக்கரி ஐட்டங்கள், துரித உணவுகள் இதெல்லாம் தவிர்க்கணும். ரெண்டாவது எஸ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். அதுக்கு யோகா பண்ணலாம், புத்தகங்கள் படிக்கலாம், நண்பர்களோட கலந்துரையாடலாம். இதன் மூலம் உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியும். மூணாவது எஸ் ஸ்லீப். ஒரு மனிதனுக்கு 6-7 மணி நேர தூக்கம் அவசியம். இரவு 9 மணிக்கே உங்க செல்போனை அமர்த்திருங்க. அதுக்கு மேல செல்போன் பார்க்க வேண்டாம். நாலாவது எஸ் ஸ்டெப்ஸ். அதாவது நடக்கணும். நடக்கிறப்ப உங்க காலுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். இருதயம் நல்ல வேலை செய்யும். மன அழுத்தம் குறையும். வெயிட் குறையும். பிபியும் குறையும். தினசரி ஒரு 30 நிமிஷம் நடங்க. ஐந்தாவது எஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க மாத்திரைய. பிரஷர் இருக்கிறவங்க எந்த சூழல்லையும் மாத்திரையை நிறுத்தக்கூடாது. பிரஷருடைய அளவுக்கு ஏற்ப மாத்திரையை கூட்டலாம், குறைக்கலாம். உங்க டாக்டருடைய ஆலோசனை இல்லாமல் நிறுத்த வேண்டாம். இது ரொம்ப டேஞ்சர். இப்ப நான் மூக்குல ரத்தம் வருதுன்னு சொன்னேன்ல, அந்த பேஷண்ட் அதுக்கு பின்னாடி தொடர்ச்சியா மாத்திரை சாப்பிட்றார். கரெக்டா ரிவ்யூ வர்றப்பெல்லாம் அவருடைய பிரஷருடைய அளவு 130க்குள்ள இருக்கு. இப்ப அவருக்கு எந்த தொந்தரவும் இல்லை. பிரஷர் இருக்கிறவங்க என்னென்ன சாப்பிடலாம்? வெள்ளரிக்காய், வாழைப்பழம், பயறு வகைகள், பீட்ரூட், தயிர், மாதுளை, ஆப்பிள், இந்த மாதிரி பழங்கள், நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கலாம். எங்க பரம்பரையிலே எல்லாருக்கும் பிபி இருக்கு, அதனால எனக்கும் வந்துரும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். உங்க லைஃப் ஸ்டைலை மாத்தினீங்கன்னா நிச்சயம் தடுக்க முடியும். அதற்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை மட்டுமல்ல, பிரஷரும் குறையும். இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல பிரஷர் மாத்திரை சாப்பிடாதீங்க, இது தெரியாத வரை அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.